அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் ஆறுமணியரி கிளை 39வது ஐயப்ப மண்டல பூஜை. நாள் 28/12/2014 ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு ஐயப்ப விக்கிரக அபிஷேக தீபாராதனையும், அதனைத் தொடர்ந்து பகல் 12 மணிக்கு உச்சிகால பூஜையும், அதைத் தொடர்ந்து மதியம் 1 மணிக்கு அன்னதானமும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆறுமுகநேரி மாநகரமே விழா கோலம் கொண்டது. எங்கு நோக்கினும் பக்தர்கள் கூட்டம். இருமுடி பிரியன், இன்னலை தீர்ப்பவன், உமையாள் பாலகன், எங்கும் நிறைந்தவன், கலியுக வரதன், பம்பா வாசன், நெய்யபிஷேக பிரியன் ஐயன் ஐயப்பனை தரிசிக்க பக்தர்கள் கூட்டம். சின்ன பிள்ளைங்க யாரும் ஜோதி கொண்டு வரா, பெரிய பிள்ளைங்க மட்டும் கொண்டாங்க. தாய்மார்கள் கருத்தின் முன் சேர்ந்து எங்கள் ஐயப்பனின் அனுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஐயப்பன் உங்களுக்கு எல்லா வளமும் தந்து உங்களை மென்மேலும் உயர்த்துவார் என்பதை மனப்பூர்வ மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அலைக்கடல் என திரண்ட பக்தர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதி. அச்சன் கோயில் அரசன், அன்னதான பிரபு, அம்பலத்து அரசன், அகந்தையை அளிப்பவனை தரிசிக்க அருள் பெற கூடிய கூட்டம். ஐயப்ப பக்தர்கள் அவர்களும் மனத்துக்கு வருமானம் இருக்கிறோம். ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் நமது கிளையில் ஐயப்ப பக்தர் அவர்களும் மனத்துக்கு வருமானம் பெற்றுக்கொள்கிறோம். ஜோதி கொண்டு செல்ல விரும்பும் தாய்மார்கள் திருவள்ளுவர் பூஜையை சிறப்பித்து காண்பது உங்கள் அன்போடு கோவையே சரணயப்பா. கோவையே சரணயப்பா. திருவள்ளுவர் பூஜை நடைபெறும் முறையில் நடைபெறுகிறது. ஆகவே காலத்தாவது திருவள்ளுவர் பூஜைக்கு தோற்றம் எடுத்த தாய்மார்கள் உடனடியாக வந்து இந்த திருவள்ளுவர் பூஜையை சிறப்பித்து தந்து அவர்களும் ஐயப்பன் அருள் பெற்றிய உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். வழிபாடு ஜோதி வழிபாடு. ஐயப்பன் ஜோதி சொரூபத்திலே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அதுதான் ஐயப்ப சுவாமி மகர ஜோதி என்பதை மிக சிறப்பாக நாம தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஐயப்ப சுவாமி ஜோதி தரிசனமாக விளங்கக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜை ஒரு சிறப்பான வழிபாடு. அப்படிப்பட்ட இந்த திருவிளக்கு பூஜை வழிபாடு இன்னும் சிறிது நேரத்தில் போது ஆழமாக உள்ளது.
இந்த திருவிளக்கு பூஜையை கலந்து கொள்ளும் தாய்மார்கள் சகோதரிகள் உடனடியாக நமது ஐயப்ப சுவாமி திருக்கோவிலுக்கு வந்திருந்து இந்த திருவிளக்கு பூஜையை கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமியின் ஜோதி சொருமாக இருக்கக்கூடிய அந்த ஐயப்ப சுவாமியின் திருவருள் பெற்று செல்ல அனைவரையும் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஐயப்ப சுவாமியின் திருவருள் நமக்கு சகல விதமான அருளை தந்து கொண்டிருக்கின்றான். அவன் அன்னதான பிரபு, அநாத ரட்சகன், ஆபத் பாண்டவன், இருமுடி பிரியன், ஈஸ்வரன் பாலகன், குளத்துவிளை பாலகன், எரிமேலி தர்மசாஸ்தா என்று பலவிதமாக நமக்கு காட்சி தந்து கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அந்த ஐயப்ப சுவாமி. அவனை வேண்டி நாம் விரதம் இருந்து அவன் திருப்படியிலே நாம் தரிசனம் செய்து ஐயப்பனுடைய தரிசனம் செய்தால் நமக்கு சகல விதமான கஷ்டங்கள் தீர்ந்து சுகவாழ்வு கிடைக்கும் என்பது உறுதி. அப்படிப்பட்ட ஐயப்ப சுவாமியின் திருவருள் பெறுவதற்காக நமது ஆறுமணி கிராமத்திலே ஐயப்பா சேவாசனங்களை ஏற்படுத்தி ஐயப்பனுடைய வழிபாடுகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஐயப்ப சேவாசனத்தின் சார்பாக நடைபெறும் இந்த ஐயப்ப மண்டல பூஜை விழாவிலே ஒரு சிறப்பான ஒரு வழிபாடாகிய இந்த திருவிளக்கு பூஜை இப்பொழுது ஆரம்பமாகிறது. ஆகவே திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ளும் நமக்கும் அந்த ஐயப்பனுடைய தரிசனம் சபரிமலைக்கு சென்ற புண்ணியம் நமக்கு கிடைக்கின்றது. ஜோதி சொருவாக விளக்கம் கூறிய அந்த ஐயப்ப சுவாமி அந்த திருவிளக்கு சொருவத்திலே நமக்கு அருளை தர காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த திருவிளக்கு பூஜை ஒரு சிறப்பான ஒரு வழிபாடாக எடுத்துக்கொண்டு ஜோதி சொருவாக விளங்கக்கூடிய அந்த ஐயப்ப சுவாமியின் திருவருளை பெறுவதற்காக இப்பொழுது திருவிளக்கு பூஜை என்ற ஒரு வழிபாடு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த திருவிளக்கு பூஜையிலே நமது மிக சிறப்பான ஒரு வழிபாடு. நம் இந்துக்கள் வழிபாட்டிலும் ஆலய வழிபாடு மிக சிறந்த ஒரு வழிபாடு. ஒரு ஆலயத்தை நாம் வழிபாடு செய்து அவனை வழிபாடு செய்தால் நமக்கு சகலவிதமான பாக்கியம் கிடைக்கும். அதற்குத்தான் பெரியோர்கள் சொல்வார்கள், ஆலயம் தொடுவது சாலம். ஒரு ஆலயத்தை நாம் வழிபாடு செய்து வாங்கி வந்தால் நமக்கு சகலவிதமான பாக்கியம் கிடைக்கும் என்பார்கள். அது நம் இந்து மதத்திலே பெரிய ஒரு வழிபாடாக வைத்திருக்கிறார்கள். இறைவனுடைய திருவுருளை நாம் பெற்றுக் கொண்டால் எதையும் வெற்றி கொள்ளலாம். இறைவனுடைய திருவுருள் நமக்கு கிடைத்தால் கண்டிப்பாக எதையுமே வெற்றி கொள்ளலாம். அப்படிப்பட்ட இறை வழிபாடை மிக சிறப்பான வழிபாடாக நாம் இந்துக்கள் வழிபாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வழிபாட்டில் ஒரு சிறந்த ஒரு வழிபாடு ஒரு திருவிளக்கு பூஜையின் வழிபாடு வைத்திருக்கிறார்கள். ஆலய வழிபாட்டிலே எடுத்துக்கொண்டால் எத்தனையோ வழிபாடுகள் இருக்கின்றன. ஆலயத்தில் நடைபெறும் அபிஷேக வழிபாடு, ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அர்ச்சனை வழிபாடு, ஆலயத்தில் நடைபெறும் கிரிவல வழிபாடு, கோபுர தரிசன வழிபாடு, இப்படி எத்தனையோ வழிபாடுகள் இருக்கின்றன. ஆகிய முக்கியமான ஒரு வழிபாடாக திருவிளக்கு பூஜை வழிபாட்டை ஆலயத்திலே வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த திருவிளக்கு பூஜை வழிபாட்டை இப்போது நாம் ஐயப்ப சுவாமி முன்பாக இப்போது நடத்த இருக்கின்றோம். அந்த திருவிளக்கு பூஜை வழிபாடை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி திருவிளக்கு பூஜை வழிபாட்டிலே ஒரு அகமான் தனலட்சுமியே நமஹ, ஓம் தானியலட்சுமியே நமஹ, ஓம் தைரியலட்சுமியே நமஹ, ஓம் வீரலட்சுமியே நமஹ, ஓம் விஜயலட்சுமியே நமஹ, ஓம் வித்யாலட்சுமியே நமஹ, ஓம் ஜெயலட்சுமியே நமஹ, ஓம் வரலட்சுமியே நமஹ, ஓம் கஜலட்சுமியே நமஹ, ஓம் காமவல்லியே நமஹ, ஓம் காமாட்சி. தற்பொழுது திருவிளக்கு பூஜை ஆரம்பிக்கப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓம் சுபலட்சுமியே நமஹ, ஓம் ராஜலட்சுமியே நமஹ, ஓம் கிருஹலட்சுமியே நமஹ, ஓம் சித்தலட்சுமியே நமஹ, ஓம் சீதாலட்சுமியே நமஹ, ஓம் சர்வமங்களகாரிண்யே நமஹ, ஓம் சர்வதுக்க
நமः. ஓம் பரமாத்மிகாயை நமः. ஓம் பத்மாலயாயை நமः. ஓம் பத்மாயை நமः. ஓம் தன்யாயை நமः. ஓம் ஹிரண்மயை நமः. ஓம் நித்யபுஷ்டாயை நமः. ஓம் தீர்த்தாயை நமः. ஓம் வசுகா ஓம் சாந்தாயை நமः. ஓம் அனுக்கிரக பிரதாயை நமः. ஓம் அனகாயை நமः. ஓம் ஹரிவல்லபாயை நமः. ஓம் அசோகாயை நமः. ஓம் அமர்த்தாயை நமः. ஓம் துர்காயை நமः. ஓம் நாராயணியை நமः. ஓம் மாங்கல்யாயை நமः. ஓம் கிருஷ்ணாயை நமः. ஓம் கன்யாகுமாரியை நமः. ஓம் பிரசன்னாயை நமः. ஓம் கீர்த்தியை நமः. ஓம் ஸ்ரீயை நமः. ஓம் மோகநாசின்யை நமः. ஓம் அபவஸ்திநாசின்யை நமः. ஓம் வியாதிநாசின்யை நமः. ஓம் தாரித்ரநாசின்யை நமः. ஓம் பயநாசின்யை நமः. ஓம் சரண்யாயை நமः. ஓம் ஆரோக்கியதாயை நமः. ஓம் சரஸ்வத்யை நமः. ஓம் மகாமாயாயை நமः. ஓம் புஸ்தகஹஸ்தாயை நமः. ஓம் ஞானமுத்ராயை நமः. ஓம் ராமாயை நமः. ஓம் விமலாயை நமः. ஓம் வைஷ்ணவியை நமः. ஓம் சாவித்ரியை நமः. ஓம் வாக்தேவியை நமः. ஓம் பாரத்யை நமः. ஓம் கோவிந்த ரூபிண்யை நமः. ஓம் சுபத்ராயை நமः. ஓம் திரிகுணாயை நமः. ஓம் அம்பிகாயை நமः. ஓம் நிரஞ்சனாயை நமः. ஓம் நித்யாயை நமः. ஓம் கோமத்யை நமः. ஓம் மகாபலாயை நமः. ஓம் ஹம்சாசனாயை நமः. ஓம் வேதமாத்ரே நமः. ஓம் சாரதாயை நமः. ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. ஓம் சர்வாபரணபூஷிதாயை நமः. ஓம் மகாசக்தியை நமः. ஓம் பவான்யை நமः. ஓம் பக்திப்பிரியாயை நமः. ஓம் சாம்பவ்யை நமः. ஓம் நிர்மலாயை நமः. ஓம் சாந்தாயை நமः. ஓம் நித்யமுக்தாயை நமः. ஓம் நிஷ்கலங்காயை நமः. ஓம் பாபநாசின்யை நமः. ஓம் வேதநாசின்யை நமः. ஓம் சுகப்பிரதாயை நமः. ஓம் சர்வேஸ்வரியை நமः. ஓம் சர்வமந்திரஸ்வரூபிண்யை நமः. ஓம் மனோன்மண்யை நமः. ஓம் ஆகேஸ்வரியை நமः.
ஓம் கல்யாணி நமஹ. ஓம் ராஜராஜேஸ்வரி நமஹ. ஓம் பாலாயி நமஹ. வீடியோலாம் எடுத்திருக்கேன். உவப்பிலா ஒளி வளர் விளக்கே போற்றி. உணர்வு சூழ் கடந்ததோ விளக்கே போற்றி. உடம்பெனும் மனையழ விளக்கே போற்றி. உள்ளத்தகழி விளக்கே போற்றி. மனம்படும் உடனை விளக்கே போற்றி. உயிரினும் தீவரத்தி விளக்கே போற்றி. இடம்படும் ஞானத்தி விளக்கே போற்றி. வளைஞ்சு வளைஞ்சு இடையில நோக்குவார்க்கு எரிகொள் விளக்கே போற்றி. விளக்கே போற்றி. ஜோதியாய் உணவுமாகும் விளக்கே போற்றி. தீபமங்கள ஜோதி போற்றி. மதியாமலை போற்றி. ஆகம முடிவு அமர்ந்தாய் போற்றி. முடிஞ்சிருச்சா? அமர்ந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். கோவில் நிர்வாகத்தின் ஐயப்பா சேவா சங்கத்தின் சார்பாக அந்த தலைவர்கள் உங்களிடம் இப்பொழுது அதை பற்றி விளக்கம் சொல்லிக் கொண்டு பரிசுகளை எடுப்பார்கள். விளக்கு உதவி வருகிறது சிறப்பித்த அனைத்து தாய்மார்களுக்கும் எங்களது அகில பாரத ஐயப்பா சேவை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது 2 மாதமும் எங்களுக்கு எங்கள் சபாவின் முன் கோலம் போட்டு நல்ல சிறப்பாக செய்து தரும் ராமன் அவர்கள் மகள் உஷா அவர்களுக்கு இந்த பரிசு வழங்குகிறோம். எங்கள் குருசாமியின் மகள் ஹரி அவர்கள் வழங்குவார்கள். சாமி சந்திரன் அவர்கள் வழங்குவார்கள். இப்பொழுது பிரைஸ் கொடுக்கிறோம். முதல் பரிசு பரிசு உள்ளாதவர்கள் வருத்தப்பட வேண்டாம், அடுத்த பூஜை கிடைக்கும். எல்லோரும் பிரசாதப்பட்டு செல்லுமாறு அன்போடு கற்றுக்கொள்கிறோம். ஐயப்ப சுவாமிக்கு இப்பொழுது தீபாராதனை நடைபெறுகிறது. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே தற்பொழுது ஐயப்ப ரதம் திருவீதி உலா புறப்படத் தயாராக உள்ளது.
பக்தர்கள் ஜோதி ஏந்தி ரதத்தின் முன்பாக ஊர்வலமாக செல்கிறார்கள்.
வெற்றி விடையா ஐயப்பா வெற்றி விடையா ஐயப்பா ஜெயபலந்த ஐயப்பா ஜெயபலந்த ஐயப்பா சாமியே ஐயப்போ பின்னாடி வீரனே சாமியே ஐயப்போ வெற்றி விடையா ஐயப்பா வில்லாளி வீரனே வில்லாளி வீரனே பகவானே பகவானே சாமியே ஐயப்போ சரண கோஷம் வானை எட்டுகிறது. வெற்றி விடையா ஐயப்பா வெற்றி விடையா ஐயப்பா வில்லாளி வீரனே
சுவாமியே சரணமையா.